அல்ஹம்துலில்லாஹ். தமிழ்தாய் வாழ்க்கை தொடர்ந்து நிகழ்ச்சியிலே ஆரம்பமாகிறது. நிகழ்ச்சியின் ஆரம்பமாக நம்முடைய தூக்குப்பள்ளி வாசலுடைய இமாம் மௌலானா மௌலவி அல்ஹாஃபிஸ் முஃப்தி முகமது அன்வர் சார் மஜாஹிர் அவர்கள் திருமறை வசனங்களோடு நிகழ்ச்சி ஆரம்பித்தார். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى صدق الله العظيم. அல்ஹம்துலில்லாஹ். நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நம்முடைய தீபுல் முஸ்லிம் மாவட்டத்தினுடைய பொருளாளர் ஹாஜி ஜாமி ஹுசைன் அவர்கள் வரவேற்பு நிகழ்த்துவார்கள். வரவேற்பு நிகழ்த்திய பொருளாளர்களுக்கு ஜமாத் சார்பாக நன்றி. இப்போ அடுத்தபடியாக ஒரு 4 மாணவர்கள் உணர்வுகளை பற்றி சில வார்த்தைகள் பேசுவார்கள். அதைத் தொடர்ந்து தலைவர் அவர்கள் தலைமை உரையை நிறுத்துவார்கள். அதைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். கலந்து கொண்ட மாணவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் பரிசுகள் வழங்கப்படும். இறுதியாக நம்பூறு மற்றும் துவாவோடு இந்த நிகழ்ச்சி நிறைவுபெறும். மாணவர்களில் ஆரம்பமாக சகோதரர் ஃபாரூக் அவருடைய மகனார் அப்துல் ரஹ்மான் அவர்கள் சுதந்திர போரில் கலந்து கொண்ட முஸ்லிம்களை பற்றிய சில வார்த்தைகள். மதிப்பிற்குரிய நிர்வாக பெருமக்களே, ஆசிரியர்களே, என் அருமை மகசா நண்பர்களே, அனைவருக்கும் முஸ்லிம்கள் ஆற்றிய மகத்தான பங்களிப்பை பற்றி அறிந்து கொள்வோம். இந்தியாவில் தியாகத்தால் இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தியர்கள், கிறிஸ்தவர்கள் என அனைத்து சமூக மக்களும் ஒன்றிணைந்து
ஆண்டு இந்தியாவின் சுதந்திரத்தின் அடையாளமாக விளக்கினார். பின்னர் பர்மாவுக்கு நாடு கடத்தப்பட்டார். மௌலானா முகமது அலி சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர், சுதந்திர போராட்ட வீரர். மௌலானா ஷவுகத் அலி சகோதரர்களின் ஒருவர். பலமுறை சிறை தண்டனை அனுபவித்தார். மௌலானா ஹுசைன் அகமது கரணி ஜமியத்துல் உலமாவின் முன்னணி அறிஞர். உபேதுல்லா சிந்தி வெளிநாடுகளில் இருந்து இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்டார். மௌலானா முகமது அலி மௌலானா அகமது அன்சாரி தேசிய இயக்கத்தின் முக்கிய தலைவர் மற்றும் மருத்துவர். காந்தி என்று அழைக்கப்பட்டார். அகிம்சை வழியில் சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்டார். அன்பு மாணவர்களே, இந்த மாபெரும் தலைவர்களின் வாழ்க்கை நமக்கு பல பாடங்களை கற்பிக்கிறது. அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை கொள்ள வேண்டும். உண்மைக்காக துணிவுடன் நிற்க வேண்டும். தாய்நாட்டை நேசிக்க வேண்டும். கல்வி கற்று சமுதாயத்திற்கு பயனுள்ளவர்களாக வாழ வேண்டும். மத நல்லிணக்கம், ஒற்றுமை மற்றும் சகோதரத்துவத்தை பேண வேண்டும். நாம் இன்று சுதந்திரமாக வருவதற்கு பின்னால் எண்ணற்ற வீரர்களின் தியாகமும் உழைப்பும் கண்ணீரும் உள்ளது. அந்த தியாகத்தை ஒருபோதும் மறக்காமல் நல்ல குடிமக்களாகவும் நல்ல முஸ்லிம்களாகவும் வாழ்வோம். வீரர்களின் தியாகம் என்றும் நம் இதயங்களில் நிலைத்திருக்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். அல்லாஹ் அந்த மாணவர்களுக்கு எளிமையாக தேர்ந்து கொடுத்துவாங்க. அடுத்தபடியாக சகோதரன் ஷாஜா அவருடைய மகனார் ஆசிப் முகமது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். மதிப்பிற்குரிய நிர்வாக பெருமக்களே, பெரியோர்களே மற்றும் எனது அருமை மதரசா நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் நமது நாட்டின் சுதந்திர தின விழாவை கொண்டாடுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நன்னாளில் சுதந்திரத்தின் முக்கியத்துவம் பற்றி உங்களுடன் சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தியாகங்களின் வரலாறை நினைவு கூற வேண்டும். நமது தாய்நாடான இந்தியா பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து விடுதலை பெற பல 100 ஆண்டுகள் போராடியது. இந்த சுதந்திரம் நமக்கு எளிதாக கிடைக்கவில்லை. மத வேறுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களும், குறிப்பாக நம் உலமாக்களும் லட்சக்கணக்கான முஸ்லிம்களும் தங்கள் உயிர்களையும் சொத்துக்களையும் தியாகம் செய்து இந்த சுதந்திரத்தை பெற்று தந்துள்ளனர். ஒரு மக்தப் மாணவர்களின் கடமை. ஒரு மக்தப் மாணவராக தீவிர மார்க்க கல்வியை கற்பதோடு சிறந்த குடிமகனாக வாழ்வது நமது கடமையாகும். சில முக்கியமான பண்புகளை நமக்குள் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். முதலாவது தேசப்பற்று. தாய்நாட்டை நேசிப்பதும் அதன் வளர்ச்சிக்கு பாடுபடுவதும் ஒரு நல்ல முஸ்லிமின் அடையாளமாகும். இரண்டாவது ஒற்றுமை. நாம் அனைவரும் பன்முகத்தன்மை கொண்ட இந்த நாட்டில் பிற மத சகோதரர்களுடன் அன்போடும் இணக்கத்தோடும் வாழ பழக வேண்டும். மூன்றாவது கல்வி மற்றும் ஒழுக்கம். மதரசாவில் நாம் கற்கும் ஒழுக்கத்தையும் நற்பண்புகளையும் நாம் அன்றாட வாழ்வில் செயல்படுத்த வேண்டும். இந்த நல்ல நாளில் நாட்டின் சட்டங்களை மதித்து சமுதாயத்திற்கும் தேசத்திற்கும் பெருமை சேர்க்கும் நல்ல குடிமகனாக வாழ்வோம் என்று உறுதியேற்போம். நாட்டின் அமைதிக்காகவும் வளம் மற்றும் ஒற்றுமைக்காகவும் நாம் அனைவரும் துவா செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா இந்த மாணவர்களுக்கு எளிமையாக தேர்ந்து கொடுத்துவாங்க. அடுத்தபடியாக சகோதரர் மாஹி அவருடைய மகனார் கபீர் முகமது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். மதிப்பிற்குரிய நிர்வாக பெருமக்களே, பெரியோர்களே, ஆசிரியர்களே மற்றும் எனது அருமை மதரசா நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் சுதந்திர போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்த அலி சகோதரர்கள் பற்றி அறிந்து கொள்வோம்.
அலி சகோதரர்கள் என்றால் மௌலானா முகமது அலி, மௌலானா சௌகத் அலி ஆகிய இருவரையும் குறிக்கும். இவர்கள் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்திய முஸ்லிம் சமூகத்தின் முக்கிய தலைவர்களாகவும் இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களாகவும் விளங்கினர். அந்நாளில் இந்தியா ஆங்கிலேயர்களின் ஆட்சியில் கீழ்விட்டது. நாட்டின் சுதந்திரத்திற்காக பல தலைவர்கள் போராடினர். அந்த வரிசையில் அலி சகோதரர்களும் மிகுந்த தியாகத்துடன் செயல்பட்டனர். நாட்டின் சுதந்திரத்திற்காக மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக நாடு முழுவதும் சென்று உரையாற்றினர். மௌலானா முகமது அலி சிறந்த கல்வியாளர், பத்திரிகையாளர் மற்றும் பேச்சாளர். இவர் நடத்திய கல்வி கொள்கையின் மூலம் ஆங்கிலேய ஆட்சியின் அநீதிகளை மக்களுக்கு எடுத்து வைத்தார். அவரது எழுத்துக்கள் மக்களிடையே மிகுந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தின. மௌலானா சௌகத் அலி தனது சகோதரர் சுதந்திர போராட்டத்தில் முழு அர்ப்பணிப்புடன் செயல்பட்டார். இருவரும் பலமுறை சிறையில் அழைக்கப்பட்டாலும் தங்களது கொள்கையிலிருந்து பின்வாங்கவில்லை. மதம், இனம், மொழி ஆகிய வேறுபாடுகளை தாண்டி மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நாட்டின் சுதந்திரத்திற்காக உழைக்க வேண்டும் என அழைப்பு விடுத்தனர். அன்பு மாணவர்களே, அலி சகோதரர்கள் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில முக்கிய பாடங்கள்: சத்தியத்திற்காக அஞ்சாமல் நிற்க வேண்டும், நம் தாய்நாட்டை நேசிக்க வேண்டும், கல்வி மற்றும் அறிவை வளர்த்து சமூகத்திற்கு பயனுள்ளவர்களாக வாழ வேண்டும். எந்த சிரமம் வந்தாலும் தங்களது கொள்கையிலிருந்து பின்வாங்கக்கூடாது. ஒற்றுமை, தியாகம், பொறுமை ஆகிய நல்ல பண்புகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மக்களின் சிறந்தவர் மக்களுக்கு அரிய நன்மை செய்வாரே. எனவே நாமும் நம் கல்வி, ஒழுக்கம், நல்ல செயல்கள் மூலம் சமூகத்திற்கு பயனுள்ளவர்களாக வளர வேண்டும். அல்லாஹ் நம் அனைவரையும் நல்ல கல்வி, நல்ல குணம், சமூகத்திற்கு சேவை செய்யும் நல்ல மனப்பான்மையை வழங்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். மாணவர்கள் இறுதியாக சகோதரர் முகமது முஸ்தபா அவருடைய புதல்வர் பாடம் அவர்கள் சுதந்திரத்தை பற்றி ஒரு சிறிய கவிதை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆகஸ்ட் 12 இந்த நாள் அடிமை நீங்கிய பொன்னாள். மூவண்ண படி உன்னத கருத்து, நூறாவது மகிழ்ச்சியில் நெறியது. சுதந்திரம் என்பது வெறும் சொல்லல்ல, சுதந்திரம் என்பது தியாகத்தின் பலன். சிறைச்சாலையை கண்டு அஞ்சவில்லை, சித்திரவரே கண்டு தளரவில்லை. தாய்நாட்டில் பகுதியை கொடுத்து தலை நிமிர்ந்து வாழ்வதை செய்தார்கள். அவர்களின் வேர்வை மணி, அவர்களின் இரத்தம் மணி, அவர்களின் கனவுடன் இன்று நம் சுவாசிக்கும் சுதந்திரம் காற்று. தாய்நாட்டை நேசிப்போம், இஸ்லாத்தையும் இந்தியாவையும் போற்றுவோம். வீரர்களை புகழை என்றும் நினைத்து வெற்றி படை செஞ்சிடுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். மாணவருடைய நிகழ்ச்சி இனிமையை நிறைவு பெறுகிறது. அடுத்தபடியாக நம்முடைய தீமனர் முஸ்லிம் சுன்னத் ஜமாத் திருப்பூர் ஆசிரியருடைய தலைவர் ஆதி KMD அப்துல் ஜலீல் சாஹிப் அவர்கள் தலைமை வழங்குமாறு அன்பளிக்கிறார். அளவற்ற அல்லாஹ்வும் எல்லாம் வல்ல அல்லாஹ் இறைவன் முதலாவது சீர்திருத்தமாக நாளை
1947 வருடம் ஆகஸ்ட் மாதம் 15 வைக்கப்பட்டவில்லை. இன்னும் சொல்லப்போனால் இந்த இந்திய சுதந்திர கொண்டாடுவதற்கு தகுதி பெற்றவர்களில் முதன்மையாக வைப்பவர்கள் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த முன்னோர்கள் தான். பெரும்பாலும் 1900 போராட்டங்களில் மட்டுமே இந்திய முஸ்லிம்கள் பங்கு பெற்றதாக வரலாற்றில் எழுதப்படுகிறது. ஆனால் உண்மை என்றால் 200 வருடங்களுக்கு முன்பதாகவே ஆங்கிலேயர்களிடமிருந்து நம்முடைய சுதந்திரம் பெறுவதற்காக நம்முடைய முன்னோர்கள் அரும்பாடுபட்டு ரத்தம் சிந்தி உயிரை தியாகம் செய்து பெறப்பட்ட இந்த சுதந்திரமானது பிரிட்டிஷ் காலத்தில் அவருடைய சோல்ஜர்களாகவும் அரசை எதிர்த்து போர் முழக்கம் செய்த முஸ்லிம்கள் வட இந்தியரோட தென்னிந்தியாவில் மிகப்பெரிய பங்கு வகித்தது ஊரறிந்த உண்மை. இதில் எண்ணற்ற முஸ்லிம்களை பிரிட்டிஷார்கள் குண்டு வீசியும் பீரங்கியால் தாக்கியும் அழிக்கப்பட்டு, இதற்கு உதாரணமாக மைசூரில் இருக்கக்கூடிய ஆங்கிலேயருக்கு சொப்பசற்பனமாக விளங்கக்கூடிய திப்பு சுல்தான், ஹைதர் அலி, இவர்கள் எல்லாம் நம்முடைய இஸ்லாமிய மன்னர்கள், இஸ்லாமிய மக்களுடைய எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். பிஷப் காபுகளை விட கொடிய பகைவர்களாக இந்தியர்களாக முஸ்லிம்களை அர்ப்பணிக்கப்பட்டு இந்த காலகட்டத்தில் கௌரவத்தையும் தேசப்பற்றையும் உலகறிய வெளிச்சம் போட்டு காட்டும் மகத்தான சமுதாய பணிகளை செய்ய வேண்டியது நமது தலையாய கத்தியின்றி இரத்தமின்றி வந்ததென்ற இந்த சுதந்திரம் செந்நீர் சிந்தியவர்கள் முகங்களும் பெயர்களும் பட்டியலிட்டு கொண்டு கட்டுவதற்கு அடங்காதவை. விடுதலை போர்களில் இந்துக்கள், முஸ்லிம்கள், சீக்கியர்கள், பார்சிகள், கிறிஸ்தவர்கள் எல்லாம் பங்கு பெற்றிருந்தாலும் கூட இஸ்லாமிய சமுதாயம் அதிகமாக பாடுபட்டு மக்களை இழந்து நம்முடைய முன்னோர்கள் வழிகாட்டிய இந்த சுதந்திரத்தை இஸ்லாமிய மக்கள் ஒவ்வொரு மகளாக்களும் நாடு முழுவதுமே இதை கொண்டாட வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். 1905 வல்லப்பட்டி நகரில் பிறந்த திருச்சியில் வாழ்ந்த மௌலானா மணிமணி என்கின்ற பெயரில் பத்திரிகை நடத்தி வந்திருக்கிறார். இவர் தன் இளைய வயதில் மார்க்க கல்வி மற்றும் கல்வி கற்கும் தேசிய இயக்கங்களில் ஈடுபட்டு சுதேசி இயக்கத்தில் தன் மனதை பறிகொடுத்தவர்கள் தன் ஆசிரியரான சங்கைக்குரிய அமானி ஹசரத் அவர்களும் நம் திருச்சி சொந்தக்காரர், திருச்சி மஹல்லாவிற்குரிய சொந்தக்காரராக இருக்கின்றார். கிலாஃபத் இயக்கத்தின் நெறிமுறைகளையும் மக்களுக்காக பிரச்சாரம் செய்து விடுதலை உணவை ஏற்படுத்தியவர் இந்திய இராணுவத்தின் தேசிய தலைவர் நேதாஜி நெருங்கிய நண்பராகவும் மொழிபெயர்ப்பாளராகவும் விளங்கினார் கலீலுர் ரஹ்மான் என்ற மணிமணி மௌலானா. 1893 ஆண்டு ஜூலை 27 ராய வேலூரை சேர்ந்த பள்ளிகுண்டா என்ற ஊரில் மௌலானா ஹாஜி அப்துல் ரஹீம் ஹசரத் அவர்கள் புதல்வராக பிறந்தார்கள். கிலாஃபத் இயக்கத்தில் தீவிரமாக பணியாற்றிய 1958 சைக்கிள் மில்லத் என்ற பட்டம் காயிதே மில்லத் அவர்களால் கௌரவிக்கப்பட்டு வழங்கப்பட்டது. தென்னார்காடு மாவட்டம் லால்பேட்டையில் அரபிக் கல்லூரியை நிறுவினார்கள். அந்த காலத்தில் இஸ்லாமிய மக்கள் இதுபோல ஏகப்பட்ட
நமது பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம். ஆனாலும் இன்றைய காலகட்டத்தில் நமது முன்னோர்கள் செய்த தியாகத்தை இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் இன்னும் வரக்கூடிய சமுதாய மக்களுக்கும் இதை ஞாபகப்படுத்த வேண்டும், இதை உணர வைக்க வேண்டும். இது நம்முடைய தலையாய கடமையாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வரும் காலங்களில் ஒவ்வொரு மஹல்லாவிலையும் இது போன்ற சிறந்த நிகழ்ச்சிகளிலும் நம்மளது இஸ்லாமிய மக்களுடைய தியாகத்தை ஞாபகப்படுத்தி அதை திரும்ப திரும்ப அவர்களுக்கு எடுத்துரைத்து எல்லாம் அவர்களுடைய படிப்பு, மார்க்க கல்வி மற்றும் உலக கல்விக்கு அவருக்கு உண்டான வசதி வாய்ப்புகளை செய்து இளைய சமுதாயத்தை தலை நிமிர வைத்து நாம் அனைவரும் ஒருமனதாக சபதம் ஏற்று இருக்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோளை வைத்துக் கொண்டு இந்த மாணவர்களுக்கு சிறப்பாக பேசக்கூடிய மாணவர்களை உருவாக்கிய உஸ்தாத்மார்கள், பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள், இமாம்கள், மகளாவாசிகள் இவர்கள் அனைவருக்கும் ஜஸக்கல்லாஹ் ஹைரான் மனவார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து நன்றி தெரிவித்து அதைத் தொடர்ந்து துஆவோடு இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சி இணைய நடைபெறும். ஆரம்பமாக சகோதரர் ஃபாரூக் அவருடைய மகனார் அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு நம்முடைய திருப்பப்பள்ளி வாசலுடைய செயலாளர் ஹாஜி எஸ்ரிக் அப்துல்லா அவர்கள் பரிசு வழங்குகிறார்கள். அடுத்தபடியாக சகோதரர் மார்னின் அவருடைய மகனார் சதீர் முகமது அவர்களுக்கு நம்முடைய திருப்பப்பள்ளி வாசனுடைய மூத்த உறுப்பினர் ஹாஜி எஸ்.கே. சிராஜுதீன் அவர்கள் பரிசு வழங்குகிறார்கள். அடுத்தபடியாக சகோதரர் ஷாஜஹான் அவருடைய மகனார் ஆஷிக் முகமது அவர்களுக்கு நம்முடைய திருப்பப்பள்ளி வாசனுடைய மூத்த உறுப்பினர் ஹாஜி KMS ரஃபீக் அஹ்மத் அவர்கள் பரிசு வழங்குகிறார்கள். இறுதியாக சகோதரர் முகமது முஸ்தபா அவருடைய மகனார் காதர் கைதீன் அவர்களுக்கு ஹாஜி ராஜா முகமது அவர்கள் பரிசு வழங்குகிறார்கள். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவர்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் ஒரு எழுத்து வரும். வாங்கம்மா. வண்டி வருது வழி நிற்காது. வழியில் வரீங்கன்னா நவுத்து கேமரா எடுத்துருந்தா எந்த
சுதந்திர தினத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்று சிறப்பாக நடத்தி கொடுத்த நம்முடைய பீமநாடு கிறிஸ்துவ ஜமாத்தோடைய தலைவர், செயலாளர், பொருளாளர், துணைச் செயலாளர்கள் மற்றும் நம்முடைய கமிட்டி உறுப்பினர்கள் அனைவருக்கும், ஆற்று மத சகோதரர்களுக்கும் மற்றும் ஆலி பெருமக்களுக்கும் இந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறுதியாக துவாவோடு இந்த நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. துவா செய்வதற்காக நம்முடைய குறுக்கு மஜ்லிஸுடைய இமாம் மௌலானா மௌலவி அல் ஹாஃபிஸ் முஃப்தி அபூபக்கர் சித்திக் அவர்கள் துவா வருவார். الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم انت السلام ومنك السلام تبارك يا ذا الجلال والاكرام. ربنا رب ارحمهما كما ربيانا صغارا. اللهم اغننا بالعلم وزينا بالحكمة واكرمنا بالتقوى وجملنا بالعافية. الله يرضى عنك يا الله يجزيك بعدها ورجعنا betul sila pauli patibaya alam dari mani makar mukar betul rakyat bangsa mukminan musliman angkal berjalani betul pauli patibaya Allah kirbaila rahman patibaya சுதந்திரம் என்ற அல்லாஹ் இந்த நியமத்தை எங்களுடைய இறுதி மூச்சு வரை தரிபட்டு இருப்பதற்கு கிருபை செய்வாயாக. அல்லாஹ் எல்லா விதமான பாதுகாப்புகளை முஸ்லிம்களுக்கு தந்து புரிவாயாக. நிம்மதியான வாழ்வை அல்லாஹ் இந்த இந்தியாவில் முஸ்லிம்களுக்கு ஏற்படுத்தி தந்து புரிவாயாக. அல்லாஹ் உன்னுடைய கட்டளைகளை சரிவர நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்து புரிவாயாக. அல்லாஹ் கிருபையில் ரஹ்மானே எல்லா விதமான நியமத்துகளுக்கும் அருட்கொடைகளுக்கும் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆக்கி தந்து புரிவாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. والحمد لله رب العالمين. صلى الله على محمد